வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஆரியம் நந்தினி. திண்டுக்கல் மாவட்டத்தில் சிலிண்டர்கள் தேவைக்கு அதிகமாக யாரேனும் பதுக்கினால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் வணிக ரீதியான எரிவாயு உருளைகள் விதிமுறைகளுக்கு முரணாக பதுக்கி வைத்தல் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பெட்ரோல் பங்க் விநியோகதாரர்கள் பொதுமக்களுக்கு பெட்ரோல் வழங்கும் போது வாகனங்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் கேன்கள் பாட்டில்கள் போன்றவற்றின் மூலமாக வழங்குவதை தவிர்க்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தகவல். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதியை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது. இதில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மாலை முதலே தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்தியது. மேலும் அனைத்து தொகுதிகளிலும் 100% வாக்குப்பதிவு நடைபெற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பேரணியை திருப்பெரும்புதூர் வட்டாட்சியரும் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் துணை அலுவலருமான திருமதி டி. வசந்தி கொடியசைத்து துவக்கி வைத்து மாணவ மாணவிகளோடு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணியில் கலந்து கொண்டார். 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கும் உரிமை பெற வேண்டும், அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும், 100% வாக்குப்பதிவு செலுத்த வேண்டும், லஞ்சம் பெறாமல் வாக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட வாசகங்களை கையில் ஏந்தி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இனி செய்திகள் நாளை தொடரும். உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆரியம் நந்தினி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும். நன்றி, வணக்கம்.